ஜாக் ரீச்சர் படத்தோடைய கதை ஹீரோ டாம் க்ரூஸ் தான் ஜாக் ரீச்சர். அவர் ஒரு எக்ஸ் மேஜர். சிஸ்டத்துக்கு வெளியில இருந்து சட்டத்தை மீறவங்களாம் அவர் வந்து அப்படி தட்டி கேட்குற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் ஹீரோ. அவர் போன படத்திலே நீங்க சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க. அவரும் அவரோட இடத்துல இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சூசன் டர்னர்ன்ற ஒரு ஃபீமேல் ஆஃபீஸரும் ஒரு ஆயுத பேர ஊழல்ல பயங்கரமா மாட்டிக்கிறாங்க. எப்படி மாட்டிக்கிறாங்க அது படம் பாருங்க. ஸோ அவங்க எப்படி அதுலேருந்து வெளில வராங்க, தங்களை நிரபராதி நிரூபிச்சுட்டு உண்மையான குற்றவாளிகளை எப்படி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க அப்படிங்கிறதான் இந்த ஜாக் ரீச்சர் நெவர் கோ பேக் படத்துடைய கதை. Jack Reacher, Purple Heart, Silver Star, you're a legend. What else have you heard? ஜாக் ரீச்சர் படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. படத்தோட ஹீரோ டாம் க்ரூஸ் தான் மிகப்பெரிய ப்ளஸ் படத்துக்கு. அஃப்கோர்ஸ் 54 வயசுல செம்ம ஸ்மார்ட்டா அழகா இருக்காரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ ரோல கரெக்டா அவர் கேரி பண்றாரு. படத்தை வந்து ஃபுல்லா கேரி பண்ண முயற்சி பண்றாரு, அவ்வளவுதான். அப்புறம் காபி ஸ்மால்டர்ஸ் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி நீங்க அவெஞ்சர்ஸ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சமந்தான்ற ரோல்ல ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. சில அவங்க ஊர் லட்சுமி மேனன் போல இருக்கு. 15 வயசுன்றாங்க, ஆனால் அந்த பொண்ணு நல்ல பெரிய பொண்ணு மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருக்கு. அப்புறம் படத்தோட மியூசிக் ஆக்ஷன் சீன்ஸ்ல படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கங்க வர சிச்சுவேஷனல் காமெடி சின்ன சின்ன ஒன்லைனர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமா இந்த சூசன் டர்னர், ஜாக் ரீச்சர், அப்புறம் இந்த சமந்தான்ற 3 கேரக்டர்ஸ் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஜாக் ரீச்சர் பார்ட் 1 படம் வந்து பெரிய ஹிட்டாக இல்லை அமெரிக்காவில். ஆக்சுவலாக ரொம்ப சுமாராக தான் ஓடிச்சு. பட் வேர்ல்டு வைடு படம் வந்து பெரிய ஹிட் ஆனதுனால 200 மில்லியன் மேலே கலெக்ஷன் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் பார்ட்டோட போதும்னு முடிவு பண்ண தயாரிப்பாளர்கள் டக்குன்னு அதை மாற்றி நம்ம செகண்ட் பார்ட்டும் எடுப்போம், டாம் க்ரூஸ் வச்சு எது எடுத்தாலும் ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவருக்கு மிஷன் இம்பாசிபிள் படத்துலையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பேட்டர்ல தான் ஜேசன் பாண்ட்ற ஒரு கேரக்டர் வச்சு பாண்ட் அல்டிமேட்டம், பாண்ட் சுப்ரீமசின் வரிசையா படங்களை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கேரக்டரை திரும்பி வந்து ஸ்கிரீன்ல பார்க்க முடியல அப்படின்றதான் படத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. படம் ரொம்ப ரொம்ப கிளீஷேவா இருக்கு. படத்துடைய ஸ்கிரீன் பிளே வந்து நீங்க ஈஸியா யூகிச்சிட முடியும். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நீங்க அசால்ட்டா சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளவு சுமாரா இருக்கு படத்துடைய ஸ்கிரீன் பிளே. முக்கியமா படத்துல மெமரபிளான ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த ஜேசன் பாண்ட் படத்துல கூட படம் ரொம்ப சுமாரா இருந்தாலும் கலவரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய சேசிங் ஆக்ஷன் சீன் ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் அந்த சீன் போகும். அது ரொம்ப ரொம்ப மெமரபிளா இருக்கு. இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி படத்துல மெமரபிளா எந்த ஆக்ஷன் சீனும் இல்லை. ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்கு. யார் வந்தாலும் ஜாக் ரீச்சர் அடிச்சிருவார்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் டாம் க்ரூஸ் வந்து நிறைய தமிழ் படம் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து வில்லனுக்கு வந்து ஒரு சீன்ல சேலஞ்ச் வர்றார், ஐ வில் பிரேக் யுவர் நெக், ஐ வில் பிரேக் யுவர் ஆர்ம்ஸ், ஐ வில் பிரேக் யுவர் லெக்ஸ் அப்படின்னு. கிளைமேக்ஸ்ல அதே மாதிரி ஒவ்வொன்றா வரிசையா உடச்சுனே வராரு. ரொம்ப கெட்டு போயிட்டாரு வரும். I don't know your role in this shit. I promise you I'll find out. Nothing to find. Maybe I rip your arm off. Beat you to death with it. மொத்தத்துல ஜாக் ரீச்சர் நெவர் கோ பேக் படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே நெவர் கோ பேக்னு. நாங்க என்ன சொல்றது, ஆக்சுவலா நம்மளுக்கு மட்டும் இல்ல, டாம் க்ரூஸுக்கு சேர்த்து தான் தயவுசெய்து நெவர் கோ பேக் இந்த படம் பார்ட் 3 எடுத்துறாதீங்க. பார்க்கிங் காசு கொடுத்து மாளல. வழக்கமாக ஹாலிவுட் படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு விஷயத்தை பர்டிகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னன்னா, படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் இல்லை படம் ஆரம்பித்த உடனே படத்தோடைய முக்கியமான கேரக்டர் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும் இல்லை பேசும். அதை அப்படியே கரெக்டாக கிளைமேக்ஸில் வந்து திரும்ப ரீகலெக்ட் பண்ணி அதை திரும்ப செய்யும். ஸோ படம் வந்து கரெக்டாக அப்போ தான் முடியும். ஸோ இதே மாதிரி விஷயம் ஜாக் ரீச்சர் படத்துலையும் இருந்துச்சு. அந்த சீன் வரும்போது சொன்னேன், இது பாருங்க இந்த மேட்டர் வந்து கிளைமேக்ஸில் திரும்ப அப்ளை பண்ண போகிறாங்க பாருங்கன்னா, அதே மாதிரியே அப்ளை பண்ணாங்க. இறுதி சுற்று படத்துலையும் செங்கிஸ்கான் பற்றி ஒரு கதை சொல்லுவார் மாதவன். அப்பவே சொன்னேன் இந்த மேட்டர் பாருங்க கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கன்னா, அதே மாதிரியே கிளைமேக்ஸில் வந்து மாதவன் வந்து ஞாபகப்படுத்துவார் ஜாடமாடையா, உடனே ஹீரோயின் அடிச்சு வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு வீட்டு சோறு திங்கிறவனுக்கு உனக்கு இவ்வளவு இருந்தா 10 வீட்டு சோறு திங்கிறவனுக்கு எனக்கு எவ்வளவு தோணும்.